Good morning children, welcome to our PV digital class. Today நம்ம social science ல நியூவா செகண்ட் லெசன் பார்க்குறோம். லாஸ்ட் வீக் நம்ம philanthropist of Sangam age பார்த்தோம். டுடே நம்ம physical features of தமிழ்நாடு பார்க்குறோம். அதாவது தமிழ்நாடு இந்தியாவில் எங்கே சிச்சுவேட்டட் ஆயிருக்கு, தமிழ்நாடோடைய ஃபிசிக்கல் ஏரியா பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் பார்க்கும்போது அதாவது தமிழ்நாடு எங்கே இருக்குன்னா சவுத் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் சவுத் சைடில் இருக்குது. இது வந்து 7th லார்ஜஸ்ட்டு ஸ்டேட்டு. தமிழ்நாடுடைய நெய்பரிங் ஸ்டேட் பார்க்கும்போது கேரளா, கர்நாடகா அண்டு ஆந்திர பிரதேஷ். இது தமிழ்நாடுடைய நெய்பரிங் ஸ்டேட்ஸு அண்டு பாண்டிச்சேரி டெரிட்டரி ஆல்சோ இருக்குது. அது அடுத்தது தமிழ்நாடு வெஸ்டர்ன் சைடு பார்க்கும்போது பே ஆஃப் பெங்கால் ரிவர் ஷீ இருக்குது. அடுத்தது ஈஸ்ட் சைடில் அரேபியன் ஷீ இருக்குது. சவுத்தர்ன் சைடில் இந்தியன் ஓஷியன் இருக்குது. நெக்ஸ்ட்டு புலிகேட் லேக், அதாவது நார்த்தன் எண்டு டிப்பில் என்ன இருக்குன்னா புலிகேட் லேக் இருக்குது. இந்த புலிகேட் லேக் வந்து இந்தியாவில் இருக்க செகண்டு லார்ஜஸ்ட்டு லேக். அடுத்தது தமிழ்நாடு பார்க்கும்போது நவ் 32 டிஸ்ட்ரிக்ஸ் இருந்தது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 3 more டிஸ்ட்ரிக்ட் போனதுனால 2019 35 டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது இங்கிலீஷ் பீரியடில் ஆங்கிலேயர் காலத்தில் தமிழ்நாடு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்டர், அதாவது மொழி வாரி, அதாவது லாங்குவேஜ் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் வாரி, அதாவது லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஸ்டேட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவைட் பண்ணியிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ்னு மொழி அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. லிசன் இயர் இன் யுவர் புக்கு. தமிழ்நாடு இஸ் சிச்சுவேட்டட் located in the south of India. It is the 11th largest state in India. It shares the boundaries with, அதாவது தமிழ்நாடுடைய பவுண்டரிஸ் எதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் ஆன் த நார்த், அதாவது நார்த் சைடில் ஆந்திர பிரதேஷ் இருக்குது. கர்நாடகா ஆன் த நார்த் வெஸ்ட், கர்நாடகா நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. இந்தியன் ஓஷியன் ஆன் த சவுத், கேரளா ஆன் த வெஸ்ட், பே ஆஃப் பெங்கால் ஆன் த ஈஸ்ட் சைடில் இருக்குது. தமிழ்நாடு எக்ஸ்டெண்டட் அப் டு கன்னியாகுமரி, அதாவது சவுத்தர்ன் டிப் வந்து தமிழ்நாடு எதில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னா கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. கன்னியாகுமரியில் வந்து 3 ஷீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அந்த பகுதியில் சேர இடம். தமிழ்நாடு எக்ஸ்டெண்டட் அப் டு கன்னியாகுமரி விச் ஃபார்ம்ஸ் த சவுத்தர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா. இட் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் அரேபியன் ஷீ, இந்தியன் ஓசியன் அண்ட் பே ஆஃப் பெங்கால். த புலிகேட் லேக் இஸ் சிச்சுவேட்டட் அட் த நார்த் end ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு had 32 districts recently. Government announced 3 more districts, namely கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு அண்டு தென்காசி. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 3 more district, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு அண்டு தென்காசி. அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் 35 districts. நெக்ஸ்ட் ஒரு டூ யூ நோன்னு ஒரு கார்னர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா த மெட்ராஸ் பிரசிடென்சி கால்ட் அஸ் தமிழ்நாடு கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்டு ஒடிசா. இது எல்லா பகுதியுமே அப்போ என்னென்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. லெட்டர் இன் 1953 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம் கிடைச்ச பிறகு 1953 தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாவை ஆந்திர பிரதேசமாகவும், கன்னடா ஸ்பீக்கிங் ஏரியாவை கர்நாடகாவும், மலையாளம் ஸ்பீக்கிங் ஏரியாவை கேரளாவும், தமிழ் ஸ்பீக்கிங் அதாவது மோஸ்ட்டாக அவங்களுடைய லாங்குவேஜ் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாடு பார்க்குறோம். அதாவது தமிழ்நாடோட நிலப்பகுதியை வச்சு தமிழ்நாடு எப்படி டிவைட் பண்ணுறாங்க, எந்தெந்த நிலப்பகுதியில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் தமிழ்நாடோட நிலப்பகுதியை 4 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வார்டு பார்த்திங்கன்னா மவுண்டெயின்னா தெரியும், ஹில்ஸ், அதாவது மலைப்பகுதி. நெக்ஸ்ட்டு பிளாட்டியூஸ்னால் பீடபூமி, ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் டெக்கன் பிளாட்டியூ அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது சவுத் இந்தியாவில் டெக்கன் பிளாட்டியூ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் என்னென்ன பிளாட்டியூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிளைனுனா சமவெளி. நெக்ஸ்ட்டு கோஸ்டல் ஏரியா, கோஸ்டல்னால் கடற்கரை பகுதி. இதில் மவுண்டெயினை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிசன், அதாவது தமிழ்நாட்டில் வந்து அதாவது இந்தியாவிலேயே அதிகமான, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையும் இருக்கிறது எங்கேன்னு பார்த்தோம்னா அது தமிழ்நாட்டில் தான். இந்த மலைத்தொடரோடைய மீட்டிங் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தோன்னா நீல்கிரி ஹில்ஸில். இதில் வந்து தொட்டபெட்டா அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் பீக் இருக்குது. இது வந்து உயரமான ஒரு பகுதி. நெக்ஸ்ட்டு இது தமிழ்நாட்டில் இருக்க ஹில் ஸ்டேஷன், அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எதுன்னு பார்த்தோன்னா டூரிஸ்ட் பிளேஸ் உங்களுக்கே தெரியும், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஒரு ஃப்ளோரா ஃபானா வந்து ரிச்சஸ்ட்டாக இருக்குது இந்த மலைப்பகுதிகளில். ஃப்ளோரானா அதாவது தாவரங்கள் வகை, அதாவது ஃபானா அப்படின்னு பார்க்குறோம், அதாவது விலங்குகள் சரணாலயங்கள்லாம் இருக்குது. முதுமலை வைல்டு லைஃப் சாங்சுரியும் இந்திரா காந்தி வைல்டு லைஃப் சாங்சுரியும் தமிழ்நாட்டில் இருக்குது. லிசன் இன் யுவர் புக். The landscape of Tamil Nadu can be divided into 4 categories, namely mountain, plateau, plains and coast. First one, mountain பற்றி பார்க்கலாம். Tamil Nadu is the only state in India which has both the Western Ghats and Eastern Ghats.
அதாவது வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் இருக்கிற ஒரே ஸ்டேட் எதுன்னு பார்த்தோன்னா அது தமிழ்நாடு தான். தே மீட் அட் த நீல்கிரி ஹில்ஸ் இன் தமிழ்நாடு. தொட்டபெட்டா இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் நீல்கிரி ஹில்ஸ். தமிழ்நாடு ஹேஸ் வேரியஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் லைக் ஊட்டி, கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், கோத்தகிரி அண்டு ஏற்காடு. நம்ம சேலமில் ஏற்காடு இருக்குது. நெக்ஸ்ட்டு த ஈஸ்டர்ன் காட்ஸ் டு நாட் கெட் எனஃப் ரெயின்ஃபால். இதில் ஈஸ்டர்ன் காட்ஸ் அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸுக்கு அளவு கிடைக்கிற அளவுக்கு மழைப்பொழிவு கிடையாது. Western Ghats which receives a lot of rainfall. The plantains grown in this Ghat include tea, coffee and spices. நமக்கு தெரியும் ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் இந்த ஏற்காடு பகுதியெலாம் காஃபி, டீ, இந்த பிளான்டேஷன்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஹஸ் ரிச்சு ஃப்ளோரா அண்டு ஃபானா. அதாவது ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ட்ஸ், அதாவது பிளான்ட்ஸை பற்றி படிக்க அதிகமான தாவர வகைகள்லாம் இருக்கும். ஃபானானா அனிமல்ஸு. அடுத்து த தமிழ்நாடு ஹேஸ் ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேஷனல் பார்க் இன் ஆனைமலை ஆர் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். தெர் ஆர் அ வெரைட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் தம். த குறிஞ்சி shrub is the most special of them all. குறிஞ்சி ஃப்ளார் blossoms once in 12 years. நம்ம வந்து இந்த மவுண்டெயின்ஸில் பார்க்கும்போது ஊட்டியில் வந்து குறிஞ்சி ஃப்ளார் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பீசிஸ் பிளான்ட்டு. இது வந்து 12 years ஒன்ஸ் தான் பிளாசம், அதாவது மலர் பூக்கும். அதனுடைய நீல கலர்னால தான் அந்த பகுதி என்னென்னு சொல்கிறாங்கன்னா நீல்கிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளவர் வந்து ஒரு மெடிசினல் வேல்யூவான ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு நம்ம பிளாட்டியூஸ் பார்க்குறோம். பிளாட்டியூஸ்னால் என்னது? பீடபூமி. அதாவது தமிழ்நாட்டில் 3 கேட்டகரிஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பரமஹால் பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்டு மதுரை பிளாட்டியூ. இந்த பிளாட்டியூஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன ஹில்ஸும், அதாவது ஸ்மால் ஹில்ஸும் இருக்குது. சென்னிமலை ஹில்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஈரோடு பிளேசஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பிளைன்ஸ் பார்க்குறோம். பிளைன்ஸ் வந்து ரிவர் பிளைன்ஸு, கோஸ்டல் பிளைன்ஸ்னு நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். இப்போ கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு என்னென்னா அதாவது கடற்கரை சமவெளி. நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் ஃபுல்லுமே என்னது கடற்கரை பகுதியாக இருக்குது. அது கடற்கரை சமவெளியில் வருது. அது நம்ம என்ன சொல்கிறோன்னா சோழமண்டல பிளைன், அதாவது சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ரிவர் பிளைன்ஸ் பார்க்குறோம். ரிவர் பிளைன்ஸ் வந்து நார்த்தன் பிளைனு, அடுத்தது காவேரி, வைகை, தாமிரபரணி பிளைன்ஸ் அதனுடைய சமவெளி பகுதி. நார்த்தன் பிளைன் பார்க்கும்போது பாலாறு, சேயாறு, பெண்ணாறு இதனுடைய ஆற்று பகுதி. இதனுடைய ட்ரிபியூட்டரி ஆற்று பிளேஸை நம்ம என்னங்கிறோம்னா பிளைன்ஸு அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய சமவெளி. அடுத்தது காவேரி டெல்டா பகுதி உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் பிளேசஸில் இருக்கிற சமவெளி பகுதி. நெக்ஸ்ட்டு வைகை, தாமிரபரணி இந்த 2 ரிவருடைய ட்ரிபியூட்டரி மற்றும் இதனுடைய சமவெளி பகுதி உருவாகியிருக்கு. அடுத்தது சேயாறு வந்து எந்த பிளேஸில் இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. இது வந்து இந்த ரிவர் வந்து ஒரு ட்ரிபியூட்டரி ரிவர், அதாவது ஒரு துணையாறு தான். சீசனல் ரெயின்ஃபாலில் தான் அந்த சமவெளியும் இருக்கும். லிசன் இன் யுவர் புக். Plateaus. There are 3 plateaus in Tamil Nadu, namely Paramahal Plateau, Coimbatore Plateau and Madurai Plateau. There are many small hills between these plateaus. Chennimalai is one among those hills in Erode. Next, plains பற்றி நம்ம பார்த்தோம். Plains in Tamil Nadu can be divided into river plains and coastal plains. River plains பார்த்தா பாலாறு, சேயாறு, பெண்ணாறு and வெள்ளாறு is making நார்த்தன் பிளைன்ஸ். இந்த 3 ரிவர்ஸும் என்ன உருவாக்கியிருக்குன்னா நார்த்தன் பிளைன்ஸ் உருவாக்கியிருக்கு. மிடில் பகுதியில் பார்க்கும்போது காவேரி, த மிடில் ரிவர் பிளைன் இஸ் ஃபார்மட் பை காவேரி அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். காவேரி மற்றும் அதனுடைய துணை ஆறுகள். நெக்ஸ்ட்டு ரிவர் வைகை அண்ட் தாமிரபரணி ஃபார்ம் த சவுத்தன் பிளைன்ஸ். நார்த்தன் பிளைன்ஸ் வந்து பாலாறு, சேயாறு, பெண்ணாறு இதெல்லாம் உருவாகியிருக்கும். வைகையும் தாமிரபரணியும் சவுத்தன் பிளைன்ஸு. நெக்ஸ்ட்டு சேயார், த ரிவர் சேயார் இஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் பாலார். இது வந்து ஒரு சீசனல் ரிவர் தான், திருவண்ணாமலையில் இருக்குது. நம்ம கோஸ்டல் பிளைன்ஸ் பற்றி பார்த்தோம். கோஸ்டல் பிளைன் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ஆல்சோ கால்டு சோழமண்டல பிளைன்ஸ் விச் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. சார் நெக்ஸ்ட் வி சி அபவுட் கோஸ்ட், அதாவது கடற்கரை பகுதி பற்றி பார்க்குறோம். அதாவது 3rd லாங்கஸ்ட் கோஸ்டல் லைன் எங்கேனாக்கா நம்ம தமிழ்நாடு பிளேஸில் தான் இருக்குது இன் இந்தியாவில். நெக்ஸ்ட்டு சென்னை டு கன்னியாகுமரி. தமிழ்நாடுடைய கடற்கரை பகுதி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதாவது இங்கே பாம்பன் ஐலாண்ட் இருக்குது. இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுதுன்னா செப்பரேட் பண்ணுது. இந்த பிளேஸில் கல்ப் ஆஃப் மன்னாரும் பார்க் ஸ்ட்ரைட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம 13 டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது 35 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தமிழ்நாடுன்னு பார்த்தோம். அதில் 13 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கோஸ்டல் லைனில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோட பீச், அதாவது தமிழ்நாட்டுடைய கடற்கரையில் இருக்க ஃபேமஸ் பீச்சுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மெரினா பீச். இட் இஸ் த 2nd லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரம் பீச் வந்து அதனுடைய பியூட்டிஃபுல் வியூவில் அது ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸு. நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி பீச் ஆல்சோ இஸ் த ஃபேமஸ் பீச் ஃபார்
பியூட்டிஃபுல் வியூ. இது ஒரு சுற்றுலாத்தலமாகவும் டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. கன்னியாகுமரி பீச்சில் வந்து சன்ரைஸும் சன்செட்டும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. லிசன் இன் யுவர் புக். Tamil Nadu has the third longest coastal line in India. The coastal region extended from Chennai to Kanyakumari. Bamban Island form a part of Ramanathapuram. It separates Gulf of Mannar and Park Strait. 13 districts share the coastline. The notable beach of Tamil Nadu are Marina Beach, the second longest urban beach in the world. Rameswaram Beach is famous for its beautiful view. Kanyakumari Beach is famous for its beautiful views of sunrise and sunset over the water. இப்போ கம்ப்ளீட் பண்ண போர்ஷன்லேருந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் வரும், கம்ப்ளீட் பண்ணுங்கள். டி வேர்ட்ஸ் வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ சார்.